இந்த குரு வந்து கடகராசியில் அமர்றதுனால என்ன நன்மை அப்படின்னு சொல்ல போனால், அந்த கடகராசியில் வந்து சந்திரனுடைய வீடு. சந்திரன் வந்து ஆளுமை கொடுக்கக்கூடியது. அதே பார்த்தீங்கன்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடியதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னன்னா இன்னைக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்களே தவிர்த்து நிம்மதியாக இருக்கிறாங்களே கேட்டால் இல்லை. ஒரு சிலர் வந்து பணத்தை தேடி ஓடுறாங்க. ஒரு சிலர் வந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக வந்து இந்த குரு பயிற்சி. குருங்கிறது யார் அப்படின்னா வந்து நமக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு. சனி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பிளானட். ஆனால் அந்த குரு வந்து பயிற்சி ஆகும் பொழுது பலவிதமான நல்ல நன்மைகளை கட்டாயமாக கொடுக்கறதுனால இந்த கடகராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சிரமங்களை அஷ்டமச்சனி இப்படிலாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியினால கண்டிப்பாக அவங்க பெருமூச்சு விடுவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாறுதல் நடக்கும். கண்டிப்பாக இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயின் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கு இது 4வது வீடு, சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ கட்டாயமாக வந்து 100க்கு 100% மண்ணு மனை பொன்பொருள் செல்வாக்கு கட்டாயமாக எல்லாருடைய வாழ்க்கையும் ஏற்படும். மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்க போகுது. எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கலாம். இந்த குரு பயிற்சியை வந்து அடுத்தது என்ன பண்ணலாங்கிற திட்டமிடலாம். நிறைய பேர் யோசிக்கிறாங்களே வந்து செயல்படுத்துறதே கிடையாது. எதையுமே வந்து ஆலோசனை பண்ணாமே பண்ணிடுவாங்க. நிறைய நஷ்டங்களை சந்திப்பாங்க. ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஒரு மணியுடைய வந்து எப்படி கையாளுறதுனே தெரியாமல் நிறைய கடன்களை வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக குறையும். ஏன்னா சந்திரன் வீட்டில் குரு போகிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் கட்டாயமாக குறையும். ஏன்னா குருவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை உண்டு. ஏதாவது ரூபத்தில் நம்மளோட வளர்ச்சியை கொண்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க.